ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேங்க. டோன்ட் வரி, அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா இப்போ சரி ஓகே அது சொல்லாமா தெரில, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக அவங்க கேட்குற கவுண்ட் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்குறாங்கல்ல, அதுவும் அதிகமாகுது. ஸோ அது டோட்டலி கெட் கன்ஃபியூஸ்டு, எதை போடுறது. அதுக்கு தான் சொன்னேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இது போல் வைங்க, அதில் எது கேட்குறாங்களோ அதுக்கு போகுன்றேன். நம்மளே எதை எடுக்கிறோம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு இன்னைக்கு இது எடுக்கலான்னு யோசிச்சு வச்சுட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ நீங்கள் 2 யோசிச்சு வச்சுருப்பீங்களா, அதில் எது எடுக்கிறதுன்றத அவங்களோட சஜஷன்லேயே விடுங்க. கரெக்ட். ஓகே, இப்போ ஏதோ நிறைய இது கேட்குறாங்கன்னா ஒரு 4 இதை எடுத்து வச்சுட்டு அதில் அந்த 4த்தையும் வந்து போடணும். 4 எது ஃபர்ஸ்ட் 2 வருதோ அதை போட 2 எடுத்து போடணும். மறுபடியும் இந்த ஐ மீன் கம்மியான ஓட்டிங் வந்த 2த்தையும் எடுத்து மறுபடியும் வந்து வேறு இதோட 2 கொலாபரேஷனோட காட்டணும். டோட்டல் 4ன்னு மறுபடியும் அந்த இதில் எது 2 வருதோ அப்படி இல்லைலாம் இல்லை. 4ல் ஃபர்ஸ்ட் 2 வரதை போடுங்க, அடுத்தது அடுத்த 2 போடுங்க, திரும்பி ஒரு 2 days கழிச்சு திருப்பி போல் வைங்க, அதில் 4 எது வருதோ அதை ஃபர்ஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறம் அது 2 போடுங்க. எப்படி நான் அந்த 4 மேட்ரு இல்லை. இப்போ அந்த 4 தவிர்த்து கீழேயுமே 4 4 4ன்னு 12 இருக்குது. அதுதானே பெரிய கன்ஃபியூஷன். அந்த மாதிரி போயிடுது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அப்போ ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுங்க. எடிட் பண்ணுறதுதான் கஷ்டம், எடிட்டர் தான் ஈஸியாக சொல்லிடுவீங்க நீங்கள். எடிட்டர் தான் பாவம். பார்ப்போம். இது எருமை முருகேஷெல்லாம் ஒரே ஒரு வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துருப்போம். ஐ திங்க் இதான் நம்ம வச்சுப்போமா. யாராவது எடிட்டர் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ண வேணாம். என்ன எடிட்டருக்கு சம்பளம் கொடுக்குற அளவு நோஸ் வாங்கல. ஆமாம், கை கஷ்டம் போடுற மாதிரி ஆயிடும். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர். மோஸ்ட் அண்டர்ரேட்டர்னு டக்குன்னு வர்றது உங்களுக்கு யாரு? வித்யாசாகர்னு சொல்லலாம். பட் வித்யாசாகர்னு சொன்னால் அவர் எல்லாருக்குமே தெரியும், அதனால மோஸ்ட் அண்டர்ரேட்டட் இல்லை. பட் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் எனக்கு கம்மி தான் எனக்கு தோணும். எனக்கு வித்யாசாகர் பிடிக்கும் கம்பேர்ட் டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்கள கம்பேர் பண்ணுறப்ப இவரும் அந்த லெவலில் இருந்திருக்க வேண்டியது. வித்யாசாகர் இல்லை சிங்கர் கேட்குறாங்களா இல்லை மியூசிக் டைரக்டர்? என்ன கேட்டால் நான் விஜய் ஆண்டனி சொல்லுவேன். விஜய் ஆண்டனி கூட ஒரு ரவுண்டு வந்தார். வித்யாசாகர் பேர் தெரியாமல் போணுச்சு நிறைய பேருக்கு. அதுதான் எனக்கு. அவர் வந்து சிங்கராக இருந்ததால அவருக்கு வந்து ஃபேம் தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் பாட்டு தெரியாது. ஒரு மியூசிக் டைரக்டர், அதனால அவருக்கு கொஞ்சம் ஃபேம் வந்துடுச்சு. யாருக்கு? மியூசிக் இவர் விஜய் ஆண்டனி சார். அவர் அதான் சார், அவர் வந்து மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் ஆண்டனின்னு ஒரு இதே தெரியும், ஃபேம் வந்தது. ஆனால் மியூசிக் டைரக்டராக நான் கேட்கும் போது விஜய் ஆண்டனிக்கு வர கிடையாது. ஓகே ஓகே, புரியுதா? அந்த கேட்டகரியோட நீ படிக்கிறீங்களா? எனக்கு எப்போ தெரியும்னா அது ஆத்திச்சூடி பாட்டில் வருவார். எனக்குமே அப்போதான் எனக்கு தெரியும், ஓ இவர் தான் மியூசிக் டைரக்டர், யார் இவர் அப்படின்னு நல்லா இருக்கேன்னு. அந்த அவர் நிறைய படம் போட்டிருக்காருன்றதே அதுக்கப்புறம் தான். நம்ம அவரோட பாட்டு கேட்க போய் நம்ம தேடுவோம்ல விஜய் ஆண்டனி சாங்ஸ்ன்னு, அப்போ லிஸ்ட் வரும், இதெல்லாம் இவர் போட்ட பாட்டான்ற மாதிரி எனக்கு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் சொல்கிறேன் எனக்கு ஃபேவரட் வந்து விஜய் ஆண்டனி, ஒன் ஆஃப் தி ஃபேவரட். அப்போ இதில் வந்து டாப் 10 பேர் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரியாத சில பேரையும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துங்க. பாத்துங்க, அதையும் மீறி எந்த டோலரோட மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி அவர் குத்து சாங் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் இது மாதிரி பாட்டெல்லாம் போட்டிருக்காருன்னு சினிமா டிக்கெட் சொல்லி தான் தெரியும். வணக்கம் டோலர்களே, நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோலயே சொல்லிருப்பேன் நம்ம சேனலுக்கு 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதுல ஒண்ணு எடுத்துட்டேன், இன்னொரு ஸ்ட்ரைக் அப்படியே தாப்பா இருக்குதுன்னு. இத பார்த்துட்டு நம்ம சேனலுடைய நிறைய டோலர்கள் கமெண்ட் செக்ஷன்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயுமே சரி எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணியே கேட்டிருந்தீங்க. ப்ரோ என்னாச்சு, சேனலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, ரெகுலரா நீ வீடியோஸ் வரும் தானே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நலம் விசாரித்த அனைத்து டோலர்களுக்கும் நன்றி, நன்றியோ நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அது போக இந்த ஸ்ட்ரைக்ல ரிமூவ் ஆன 2 வீடியோஸ் இருக்குதுல, அதை ரீஅப்லோட் பண்றதுக்கு எதனாவது வழி இருக்குதா? நாங்க இன்னும் அந்த வீடியோவே பார்க்கலையப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக பாலெக்ஸோட ரோஸ்ட மட்டும் ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நம்ம எருமை முருகேஷா ஷார்ட் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம், லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இல்ல வேணாம், நான் லெட்டர்லயே சொல்லிக்கிறேன். எல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற ஒருத்தரோட ரோஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், அதுவுமே கூட ஸ்ட்ரைக்ல ரிமூவ் ஆயிருச்சு. பட் அந்த வீடியோவை தான் நிறைய பேர் என்கிட்ட ரீஅப்லோடுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா அந்த வீடியோவை எந்த ஒரு சோஷியல் மீடியால அப்லோட்
பண்ணாலுமே கூட அதுக்கு ஸ்ட்ரைக் வருது அப்படின்ற காரணத்தால அந்த வீடியோவை மட்டும் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ வேணும் அப்படின்றவங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக இனி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் அந்த டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கூட நல்ல ஐடியால. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். பொதுவா நாங்க கேட்கக்கூடிய இசைஞானி ஏ.ஆர். ரஹ்மான், அனிருத், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன், ஜீவின்னு இப்படி பல பேருடைய பாடல்கள்லாம் தவிர்த்துட்டு ஏதோ ஒரு பேர் தெரியாத படத்துல பேர் தெரியாத மியூசிக் டைரக்டர் போட்ட பாட்டுக்கு சிம் பண்ணிருப்போம், வைப் பண்ணிருப்போம், அவ்வளவு ஏங்க நம்ம பிளேலிஸ்ட்லயே இருந்திருக்கும். அப்படி என்னதான் அவங்க போட்ட பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகி இருந்தாலும் நாங்க கவனிக்க தவறிய டாப் 10 அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அதை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 10 சித்தார்த் விபின். உங்கள எத்தனை பேருக்குங்க இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் பிடிக்கும்? எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த படத்துல இந்த கேரக்டரை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எல்லாம் காமெடி ஆக்டர் நினைச்சேன். இதே பலவீனமானவங்க இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இவர் யாரு தெரியுமா? இவர் தாங்க சித்தார்த் விபின். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் இவர் தான். உங்கள எத்தனை பேருக்கு இவர் ஒரு மியூசிக் டைரக்டர்னு தெரியும்னு கூட தெரியல. ஆனா மோஸ்ட்லி நிறைய படத்துல இது மாதிரியான காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாட்டு இருந்திருக்கும். என் வீட்டுல நான் இருந்தேனே, அப்புறம் பிரேயர் சாங், பர்த்டே சாங் அப்படின்னு ஒரு 3 ட்ராக் இருக்கும். இந்த 3 ட்ராக்குமே ஹிட் தான். அப்புறம் நாயே அப்படின்னு ஒரு பிஜிஎம் ட்ராக் மாதிரி கூட ஒன்னு பண்ணிருப்பாங்க. அதுவும் கூட நீங்க கேட்டிருப்பீங்க. விஜய் சேதுபதியோட கேட்டிருக்கீங்களா? இப்படித்தான் இந்த ஆல்பமே ஹிட் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக எடிசன் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டும் கூட கிடைச்சது. இந்த படம் மட்டும் இல்லாம நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், வல்லவனுக்கு புல்லுமாயுதம், ஜாக்சன் துரை, ஹலோ நான் பேய் பேசுறேன் அண்ட் ஜுங்கான்னு நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்காப்ல. அதுவும் இந்த ஜாக்சன் துரை படத்துக்காகலாம் 2017ல ஐஃபால பெஸ்ட் மியூசிக் டைரக்டருடைய நாமினேஷன் லிஸ்ட்லயுமே கூட இருந்தாரு. இவ்வளவும் இருந்து என்ன, நான் சொல்லும் வரைக்கும் ஒரு யாருன்னு உங்கள பாதி பேருக்கு தெரியாதுல்ல. நம்பர் 9 நிவாஸ் கே பிரசன்னா. இந்த பாட்டெல்லாம் உங்க பிளேலிஸ்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. அண்ட் இது இதுப்பா. அப்புறம் இதையும் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்களேன். எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும். ஃபைனலா இதையும் ஒருக்கா செக் பண்ணிக்கோப்பா. ஜீரோ என்னங்க எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்குதா? இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு என்னைக்காவது தேடி பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றேன், அவர் தாங்க நிவாஸ் கே பிரசன்னா. இந்த மனுஷன் தெகிடி, சேதுபதி, ஜீரோ, கூட்டத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன், இப்போ ரீசெண்டா வந்த செம்பி வரைக்குமே ரொம்பவே குறைவான படங்களுக்கு மட்டுமே தான் மியூசிக் பண்ணிருக்காரு. ஆனா பண்ணின எல்லா பாட்டுமே ஃபீல் குட் வைப் மெட்டீரியல் தான். அதுவும் இந்த கோடியில் ஒருவன்ல எல்லாம் ஒரு அம்மா சாங் வரும். அண்ட் தெகிடி இந்த படம் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா படமும் சரி, அதுல வரக்கூடிய பிஜிஎம் சாங்ஸ்னு எல்லாமே நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்காக மட்டும் பிகைன் வுட்ஸ் அண்ட் எடிசன் இந்த 2 அவார்ட்ஸுமே இவருக்காக கிடைச்சது. எல்லா பாட்டுமே ஹிட், நல்லா இருக்குன்றதோட ஹிட். நம்பர் 8 லியோன் ஜேம்ஸ். தெரியுமே எல்லாருக்கும். காஞ்சனா சீரிஸோட ஃபேன்ஸ் யாருனாவது இருக்கீங்களா? இந்த காஞ்சனா 2ல கூட ஒரு பாட்டு வருமே. இந்த பாட்டு அவர் போட்டதா? லியோன் ஜேம்ஸ் இப்ப கூட நிறைய பாட்டு, அவர் வாய்ஸ் கூட நல்லா இருக்கும். இப்ப இந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ அப்போ ஃபேமஸ் ஆன டிக்டாக்ல எல்லாம் இந்த பாட்டு ரொம்பவே ட்ரெண்டா போச்சு. அவ்வளவு ஏங்க, இன்னைக்கும் பல பேரோட பிளேலிஸ்ட்ல இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் தான் லியோன் ஜேம்ஸ் அவர்கள். இவரோட டெபியூ படம் காஞ்சனா 2. இதே படத்துல சண்டி முனின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுவும் இவர் தான் பண்ணிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம கோட்டு, சில்க்வார்பட்டி சிங்கம், நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிச்ச எல்கேஜி, ஓமை கடவுளே, அப்புறம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சிங்கிள் சங்கரும், ஸ்மார்ட் போன் சிம்ரனும், இது மாதிரியான ஒரு சில படங்களுக்கு எல்லாம் மியூசிக் பண்ணிருக்காப்ல. இவரோட ஆல்பம்லயே எல்கேஜி அண்ட் ஓமை கடவுளேல வரும் கதைப்போமா சாங், அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு இவரோட பாட்டுல என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 7 கே என்கிற கிருஷ்ணகுமார். என்னையா பேர் இது கே அப்படின்னு? இப்படி எல்லாம் பேர் வச்சா எப்படியா 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பட் இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன். தெரியாது. ஒரு நாளையில எத்தனை தடவை இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க? என்னைக்காவது இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு தேடி இருக்கீங்களா? வெயிட் வெயிட் வெயிட், இன்னும் லிஸ்ட் முடியல. இந்த பாட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு.
இது ஓசி சொத்த தின்னுக்கின்னு ஏசி கத்த வாங்கிக்கின்னு பீச்சி மண்ல குந்திக்கின்னு பீலா உடல்ல யோ யாரியா நீ வைப் மெட்டீரியல்ல பாதி பாட்டு இங்க தான் இருக்குது அப்படின்னு கேட்க கூடாது. இந்த பாட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் மிஸ்டர் கே. இந்த கே அப்படின்றது இவருடைய இண்டஸ்ட்ரி நேம். இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார். இவர் மிஷ்கின் சாருடைய யுத்தம் செய் படத்துல தான் அறிமுகப்படுத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் முகமூடி படத்துல அந்த பார் ஆந்தமே இவரோட இசையில மிஷ்கின் சார் எழுதி பாடி இருப்பாரு. இந்த கே பத்தி தேடும் பொழுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் தெரிய வந்துச்சு. இவர் தமிழ் படத்துக்கு மட்டும் இல்லாம மலையாளம், ஹிந்தி, தெலுங்குன்னு இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்தியா ரிலீஸ் ஆன பில்லியன் கலர்ஸ் ஆஃப் ஸ்டோரி அப்படின்ற இங்கிலீஷ் படத்துக்கோ அவ்வளவு ஏங்க சிங்கிள் லாங்குவேஜ் படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணிருக்காப்ல. ஆனா இப்படி ஒருத்தர் இருக்காருன்னே நம்மள பாதி பேருக்கு தெரியாதுல. சரி இவரு தான் கோஸ்டா வாழ்றாருன்னு பார்த்தா இவரோட பெஸ்ட் சாங்குங்க தட் பார் ஆந்தம் இருக்குதுல, அதை நீங்க யூடியூப்லயோ இல்ல ஸ்பாட்டிஃபை இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் தேடி பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா ரிலீஸ் பண்ண பாட்டு எங்கேயுமே இருக்காது. அதுக்கு பதிலா யாரோ எவரோ அப்லோட் பண்ண பாட்டு தான் இருந்திருக்கும். இது ஏன்னு மட்டும் எனக்கு தெரியலங்க. உங்கள யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணிருங்க. நானும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். யோ யாரு சாமி நீ கே என்கிற கிருஷ்ணகுமார்? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்பர் 6 தர்புகா சிவா. நாங்க ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம்ல சித்தார்த் விபின். அவர் எப்படி ஒரு மியூசிக் டைரக்டரா தெரியலனாலுமே கூட ஒரு ஆக்டரா ஆங்காங்கே பார்த்திருப்போமோ அது மாதிரி தான் இந்த மனுஷனையும் ராஜதந்திரம், தொடரி, முதல் நீ முடிவு நீ இது மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இவர் ஒரு மியூசிக் டைரக்டர். எந்த பாட்டுக்குன்னு கேக்குறீங்களா? இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்றேன். இந்த பாட்டு பிடிக்கலனாலுமே கூட இது வரைக்கும் ஒரு தடவையாவது வெயிட் பண்ணிருப்பீங்க. இதுலதான் ஹிட் ஆனது. இதான் ஃபர்ஸ்ட் படம். கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குதுல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நம்ம ஜிவிஎம் என்னை நோக்கி பாயும் தோட்டாக்காக ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு அது ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சு ரிலீஸ் பண்ணிருப்பாப்ல. அது வேற யாரும் இல்ல நம்ம தர்புகா சிவா தான். இவர் டோட்டலாவே பாத்தீங்க அப்படின்னா கிடாரி, பலே வெள்ளைய தேவா, நிமிர், என்னை நோக்கி பாயும் தோட்டா, ராக்கி, முதல் நீ முடிவும் நீனு மொத்தமாவே 6 படத்துக்கு தான் மியூசிக் பண்ணிருக்காப்ல. ஆனா அந்த 6 படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாங் ஆவது மெமரபிள் சாங்கா இருந்திருக்கும். அண்ட் முதல் நீ முடிவும் நீ இருக்குதுல அதோட டைரக்டருமே கூட இவர் தான். அண்ட் அந்த படத்துல ஒரு குட்டியா ஒரு கேரக்டர் கூட பண்ணிருப்பாப்ல. எனக்கு இவரோட கிடாரி படத்துல வர வண்டியில நெல்லு வரும், அப்புறம் மறுவார்த்தை பேசாதே, முதல் நீ முடியும் நீ இந்த பாட்டெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. மறுவார்த்தைலாம் வேற லெவல். நம்பர் 5 ஜஸ்டின் பிரபாகரன். யாருக்கெல்லாம் பண்ணையாரும் பத்மினியும் படம் பிடிக்கும்? இன்னைக்குமே கூட ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னா பண்ணையாரும் பத்மினியும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ஜஸ்டின் பிரபாகரன். இது இவருடைய முதல் படம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே ரொம்பவே பிரமாதமா இருந்திருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எனக்காக ஒரு சாங் எஸ்பி சரண் பாடி இருப்பாப்ல, அப்புறம் பேசுறேன் ஒரு சாங், உனக்காக தான் பிறந்தேன். அட போங்க, எல்லா பாட்டுமே இந்த படத்துல நல்லா தாங்க இருக்கும். இந்த படம் மட்டும் இல்லாம ஆரஞ்சு மிட்டாய், ஒரு நாள் கூத்து, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அப்புறம் பாவ கதைகள்ல சுதா கங்காரோடைய போர்ஷன், நவரசால பாத்தீங்க அப்படின்னா மணிசாருடைய ஷார்ட் பிலிம், அண்ட் தெலுங்குல ராதேசியாம், அப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கட்டா குஸ்தின்னு இப்போ வரைக்குமே நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்காப்ல. பட் ஸ்டில் ஹி இஸ் அண்டர்ரேட்டட். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நம்பர் 4 விஷால் சந்திரசேகர். உங்கள எத்தனை பேருக்கு ஜில் ஜங் ஜக் படம் பிடிக்கும்னு தெரியல. எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஜில் ஜங் ஜக் வந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாக்கு இது ஒரு புது கான்செப்ட். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த விஷால் சந்திரசேகர். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கமர்ஷியலா இந்த படம் ஹிட் கொடுக்கல. பட் ஸ்டில் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க. அப்படி இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முக்கியமான காரணமா இருந்தது இந்த படத்துல வரக்கூடிய ஷூட் த குருவி சாங் தான். இந்த பாட்டை அனிருத் பாடினதால தான் என்னமோ தெரியல இந்த படத்துக்கே அனிருத் தான் மியூசிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். இவர் இது மட்டும் இல்லாம அப்பூச்சி கிராமம், உரியடியில ஒரு பாட்டு பண்ணிருப்பாப்ல, அப்புறம் குற்றம் 23, சங்கிலி புங்கிலி கதவை துற, 7 நாட்கள், ரங்கூன் அண்ட் பரத்தோட நடிப்புல வெளிவந்த காளிதாஸ். அவ்வளவு ஏங்க லாஸ்டா ரிலீஸ் ஆகி எல்லாருமே ஃபயர் விட்டு தெரிஞ்ச சீதாராமமோட மியூசிக் டைரக்டரே இவர் தாங்க. ஆனா யாருக்குமே தெரியல, அண்டர்ரேட்டட். எனக்கு சங்கிலி புங்கிலியா அந்த பாட்டுல வரணும். நம்பர் 3 தரன் குமார். இப்ப வேணும்னா காஞ்சனா சீரிஸ்க்கெல்லாம் ஃபயர் விட்டு தெரியலாம். ஆனா அன்றும் இன்றும் என்றும் 90s கிட்ஸ கொலை நடுங்க வைக்கிற படம் அப்படின்னா அது சிவி தாங்க. இப்பவுமே கூட கொஞ்சம் கழுத்து வலிக்குதுன்னு வைங்களேன், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோண வைக்கிற படம் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் தான் தரன் குமார். 90s கிட்ஸ்ன்றீங்களே ரொம்ப பழைய பீஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க கூடாது. இந்த சிவி வந்ததே 2007ல தான். அப்போல இருந்து ஒரு மனுஷனா அண்டர்ரேட்டடா வச்சிருக்கோங்க. இவர் இது மட்டும் இல்லாம யாரடி நீ
மோகினில பாலக்காட்டு பக்கத்துலன்னு ஒரு சாங் இருக்குல்ல, அதுல ஒரு வெர்ஷனும் பண்ணிருப்பாப்ல. அப்புறம் போடா போடி, சமர், தகராறு, இங்க என்ன சொல்லுது, அப்புறம் நாய்கள் ஜாக்கிரதையில ஒரு பாட்டு பண்ணிருப்பாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன நித்தம் ஒரு வானம் வரைக்குமே நிறைய படங்களுக்கு இவர் மியூசிக் பண்ணிருக்காரு. பட் வை நம்ம யாருக்குமே இவர் தெரியாமலே போயிருச்சு. நம்பர் 2 ஷேன் ரோல்டன். இவர் ஒரு சில பேருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கோடி அருவி கொட்டுதே, தலக்கோது இளங்காத்துன்னு பிரதீப் குமாருக்கு சிம் பண்ண தெரிஞ்ச நமக்கு அந்த பாட்டை நமக்காக கொடுத்த ஷேன் ரோல்டன் தெரிஞ்சிருக்க வேணுமா இல்லையா? இவர் மியூசிக் பண்ணது என்னமோ ரொம்பவே குறைவான படங்களுக்கு தான். அந்த படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்க கட்டாயம் பார்த்திருப்போம் அந்த படம்லாம். ஆனா இவரை மட்டும் நாங்க தவற விட்டுட்டோம். இவரோட லிஸ்ட் எல்லாம் சொல்றேன் கேளுங்களேன். வாயை மூடி பேசவும், சதுரங்க வேட்டை, முண்டாசுப்பட்டி, ஆடாம ஜெயிச்சோமடா, ஜோக்கர், VIP 2, ஜெய் பீம்னு இப்படிப்பட்ட ஒரு சில படங்களுக்கு எல்லாம் மியூசிக் பண்ணிருக்காரு. பாருங்களேன், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச படம் தான். ஆனா இவரை மட்டும் தெரியல. நம்பர் 1 சாம் CS. இவர் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படலனாலுமே கூட ரீசன்ட் டைம்ஸா பாத்தீங்கன்னா இவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. சோ தெரிஞ்சோ தெரியாமலோ இது இவர் தானே தெரியாம கூட நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு ஏங்க, யூடியூப் ஷார்ட்ஸ்ல சரி அட்லீஸ்ட் பாத்திருப்பீங்க. ஆக்சுவலா இவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே எமோஷனலா இருந்தது. ஒரு இன்டர்வியூல எல்லாம் சொல்லுவாரு, இவர் பப்ளிக்ல போகும் பொழுது இவர் யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்களாம். பட் அந்த லைஃப் ஜாலியா இருந்தாலுமே கூட ஒரு சமயத்துல இவருடைய மகனே கேட்டிருக்காரு, ஏன்பா நீ அனிருத் மாதிரி மியூசிக் போட மாட்டேங்கிறானே. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லுவாரு. இவர் ஒரு தடவை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் மேல தெரியாம இடிச்சிட்டாப்லையா. அப்ப அந்த இடிப்பட்ட நபர் இவரை பார்த்து கோவமா பேசியிருக்காரு. பட் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவமா பேசினார்ல அந்த நபருடைய போன் ரிங் ஆகி இருக்குது. அந்த ரிங் டோன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாம் CS உடைய பாட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவரோட பாட்டை ரசிக்கிற ரசிகருக்கே ஒரு அடையாளம் தெரியல. இப்போ நான் டீ கடைக்கு போறேன், சாப்பிட்றேன், என்னை யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. நல்லா ஜாலியாக இருக்குது. மாலுக்கு போகிறேன், எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க ஒரு 100 பேரில் ஒருத்தருக்கு வேணா தெரியலாம், அவர் தான் சாம். ஆனால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது. சரிப்பா, இவ்வளவு சொல்றியா? அப்படி என்னத்தான் இவர் பண்ணிட்டாரு? அப்படி என்ன படத்துக்கு தான் மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா 2010ல இருந்து நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டாப்ல. இவரோட 2 மாஸ்டர் பீஸ் ஆன படம் மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். கைதி அண்ட் விக்ரம் வேதா, இது 2 தான் இவருடைய மாஸ்டர் பீஸ். இந்த 2 படத்துக்குமே மியூசிக் பண்ணது நம்ம சாம் CS தான். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன சின்ன த்ரில்லர் படங்கள்லாம் வரும்ல, இந்த அம்புலி, புரியாத புதிர், 20,000 கண்கள், K13, ரன் பேபி ரன், இது மாதிரியான நிறைய த்ரில்லர் படத்துக்கெல்லாம் மனுஷன் மியூசிக் பண்ணிருக்காப்ல. காரணம் மனுஷன் பேக்ரவுண்ட் மியூசிக்ல பூந்து விளையாடுவாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த ராக்கெட்ரி, நம்பி எஃபெக்ட் இருக்குதுல்ல, இது மாதிரியான படங்களுக்கு கூட மியூசிக் பண்ண தெரியும். இப்ப வர நிறைய படங்கள்ல மியூசிக் அப்படின்னு இவரோட பேரை பார்க்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் எனக்கு இவருடைய மெலடிஸ் அண்ட் குறிப்பா த்ரில்லர் படங்கள்ல இவர் போடுவார்ல BGM, அதெல்லாம் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நீங்க இவருடைய சாங்ஸ் எல்லாம் கேப்பீங்களா இருந்தா இவருடைய என்ன சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் சொல்லணும், எனக்கு இந்த கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றத தோண வச்சதே இவருடைய இன்டர்வியூஸ் தான். ஆக்சுவலா இது மாதிரியான நல்ல படைப்பாளிகள் கவனிக்கப்படாம போறதுக்கு காரணமே மார்க்கெட்டிங்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாம் CS ஒரு இன்டர்வியூல சொல்லுவாப்ல, எனக்கு இது வரைக்குமே இந்த மீடியாக்கெல்லாம் வரணும் அப்படின்னு தோணல, ஆனா இப்போ தோணுது அப்படின்னு சொல்லுவாப்ல. இது மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே முதலாவது அவங்க பிராண்டிங் பண்ணிக்கணும். பிகாஸ் நாங்க தான் பிராண்டிங் பண்ணிக்க முடியும். அதுக்காக யாரும் புதுசாலாம் வர மாட்டாங்க. மக்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா தான் அது யாருனாவது தேடியாது பாப்பாங்க. இங்க பிரதீப் குமாரோடைய வாகாய் வாகாய் பாட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பிரதீப்ன்றாங்களே, அப்படி என்னத்தான் இருக்கு அப்படின்னு கன்சர்ட்டுக்கு போறவன் தான் அதிகம். இல்லனா பிரதீப் பண்ணா 4 பாட்டை வச்சுன்னு 40 கன்சர்ட் வைக்க மாட்டார்ல. அவளத்துக்கு என்ன காரணம்? மார்க்கெட்டிங் மாப்ள, மார்க்கெட்டிங். சோ மார்க்கெட் யுவர் செல்ஃப் டாலர்களே. அப்புறம் என்ன, உங்களோட அண்டர்ரேட்டட் லிஸ்ட் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் பாலெக்ஸோட ரோஸ்ட் நம்ம எரும முருகேஷா ஷார்ட் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன், அதை மறக்காம பாத்துருங்க. அண்ட் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த சேனல்ல நிறைய அப்டேட்ஸ் வர போகுது. அண்ட் அந்த எல்லில தொடங்குற படத்தோட ரோஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்குது, அது வேணும்னா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் ஹனிகைன் ட்ரை பண்ண போறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. லைகர் யார் நடிச்சது? வாயில வேற நல்லா வருது. என்ன வருது? அந்த படத்தை பத்தி வருது. லைகர் பா, அது யார் ஹீரோ? விஜய் தேவர்கொண்டா. ஓ, அப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது. பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணி நடிச்சிருப்பாரு. சரி ஓகே, அதை பத்தி பேசணும், டென்ஷன் ஆகும். படம் பார்க்காம சும்மா ட்ரெய்லர் பார்த்ததுக்கே எனக்கு வருது. ஏதோ பாக்ஸிங் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று வரும். கரெக்ட் அதே தான். இந்த இது விஜய் டிவில கூட போட்டு பண்ணாங்க. ஆனால் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. இல்லை, ஆக்சுவலி சாம் CS-ஓட ஒர்க்கு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது கைதியில். அந்த கைதியில் ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும், அந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக நேம் போடுறப்போ ஒரு சாங் வரும், இங்கிலீஷ் சாங் மாதிரி. செம்ம சூப்பராக இருக்கும்.
அதை பார்த்துட்டு யார் இந்த மியூசிக் டைரக்டர்னு தேடி கண்டுபிடிச்சப்போ தான் சாம் சிஎஸ் தெரியும். அதுக்கப்புறம் நிறையா படத்தில் பார்த்தோம். ஆனால் இதில் வந்தது நான் சாம் சிஎஸ் எனக்கு தெரியும், சீன் ரோல்டனு, லியோன் ஜேம்ஸு, இவர் விபின், அவர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு தான் இருந்துச்சு. அப்புறம் விஷால் சந்திரசேகரா அவர். ஆனால் இதை தாண்டி வந்து எனக்கு அவர் நான் ஒருத்தர் ஆட் பண்ணுவார்னு நினச்சேன், அவர் விட்டுட்டார். யார் அது நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் போய் அவரோட சாங்ஸ் கேளுங்க. பாலமுரளி பாலா அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேர். என்ன சொல்லாதீங்க, இல்லை பாலமுரளின்னு தான். நீங்கள் பாலமுரளி மியூசிக் டைரக்டர் இல்லை பாலமுரளி பாலா மியூசிக் டைரக்டர்னு அடித்தாலே வந்துடும். என்ன படத்துக்கு பண்ணியிருக்காருன்னா பீச்சாங்கைன்னு ஒரு படத்தில். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அது ஏன் அந்த படம் அந்த ஆல்பம் ஹிட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே. படம் பேரே இப்போதான் கேள்விப்படுறேன். பீச்சாங்கைன்னு ஒரு படம். அப்புறம் இது இந்த படம் எல்லாருக்கும் தெரியும். இவர் கார்த்திக் சாரோட பையன் நடித்தது. அவர் பேர்னா கௌதம் கார்த்திக்கும் நிக்கி கல்ரானியும் நடிச்சிருப்பாங்க ஒரு படம். ஒரு அடல்ட் ஃபிலிம் ஒன்று, அது பேர் மறந்துடுச்சு எனக்கு. அந்த படத்துக்கும் அவர் தான் நினைக்கிறேன் மியூசிக் டைரக்டர். அவர் தான். அந்த 2 படம் எனக்கு ஞாபகம் இருக்கும். அது இல்லாமல் நிறைய படம் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட சாங்ஸ் போய் கேட்டு பாருங்கள், நல்லாவே இருக்கும் அவரோடதும். அவரையும் இல்லை ஆட் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நீங்கள் சொல்கிறது ரெண்டுமே நான் படம் பார்த்ததும் இல்லை பாட்டு கேட்டதும் இல்லை இருந்து. ஓகே, பீச்சாங்கி கூட படம் ஃப்ளாப்பு, அதனால் தெரிஞ்சிருக்காது. இந்த படம் வந்து ஓடுனுச்சு, ஹிட் ஆகிட்டு. ஒரு சாமியார் பாட்டு மாதிரி கூட வரும். பேப்பா என்ன சுடதான் வந்தியா நீ அப்படின்னு ஒரு இந்த பாட்டு மாதிரி வரும். தெரியலையே. கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும், கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல படம் போயிருப்பா, நல்ல கேட்சியான டைட்டில். இத்தனைக்கும் அதை போய் தேட்டரில் வேறு பார்த்தோம், நானும் இவங்களும் ஸ்ரீராமண்ணனும். அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் தெரியும்? எனக்கு மியூசிக் டைரக்டர் பேரே தெரிஞ்சால் தானே சொல்லுவேன். நீங்கள் தான் தேவா சாங்கே ரஹ்மான் சாங்குன்னு நினச்சி வைப் பண்ணிகிட்டு இருந்தாலு. அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து அப்போ இருந்து நம்ம மைண்ட் செட்டுக்கெலாம் அதான் சொல்லலைன்னா அந்த அளவுக்கு போய் இன்டெப்த்தாக இறங்கிலாம் பார்க்க மாட்டேன். அப்போனா ரஹ்மான் சாங்ஸ் தான் தெரியும்ன்றதால அவர் தான் எல்லாத்துக்கும் பாட்டு போட்டுருக்காரு. இந்த விஷயம் மட்டும் எனக்கு அந்த க்யூரியஸாக இருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு ஆல்பம் வருதுன்னு ஏன் அந்த ஆல்பத்தை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்போதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். கேட்டுட்டு ஒரு நல்ல சாங் இருக்குன்னா அந்த சாங் போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, பாருங்க இந்த சாங் கேட்டுப்பாரு நல்லா இருக்குன்னு. மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்து அதை நம்ம தெரியப்படுத்துகிறப்ப அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எனக்கு மட்டும் கேட்டுட்டு விட்டுருவேன். இதில் கூட ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு வந்த புதுசில் ஹிட் ஆகலை. கனா படத்தில் ஒரு லவ் சாங் வரும்ல, நான் அந்த அளவுக்குலாம் நோட் பண்ணது இல்லைப்பா. திடீர்னு வந்துட்டு அந்த படத்துல இது வரும்ல, இந்த படத்துல இது வரும்லன்னா எனக்கு அது மணி 11 மணிக்கு உட்காந்துட்டு அது வரும்ல இது வரும்லன்னா எனக்கு ஒன்றும் புரியல, கொட்டாய் தான் வருது. உங்களுக்கு மியூசிக்கில் அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வேறு ஒரு வீடியோவில் மியூசிக் இல்லாத கணக்கு இல்லாத ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். போடா. பீச்சாங்கை சாங்ஸ் முரளி கிருஷ்ணன் டேய் கலவா சாமி பாட்டு பாடுறோம் பாட்டாலும் கேட்க சொல்றேன்.